வி.எஸ். அச்சுதானந்தம். கேரளா முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலமாயிருக்காரு. ஏறக்குறைய 1 மாத காலம் வந்து மருத்துவர்களோட கண்காணிப்புல இருந்தவரு, இன்னைக்கு காலமாயிருக்காரு. பக்கவாதம் மற்றும் இருதய சம்மந்தப்பட்ட நோயினால பாதிக்கப்பட்ட அவரு, ஜூன் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்.யூ.டி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல திருவனந்தபுரத்தில அட்மிட் ஆகுறாரு. ஏறக்குறைய ஒரு 1 மாத காலம் 21 ஜூலை 2025 அவர் காலமாகிறார். அ 1923ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால ஒரு சின்ன ஒரு ஏழை குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்தம் பிறக்கிறாரு. அதன் பிறகு எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸ் 4 வயசுல அவரோட அம்மாவ இழந்துறாரு. 11 வயசுல அவங்க அப்பாவ இழந்துறாரு. தேங்காய் நார் பின்ற சம்மந்தப்பட்ட தொழில்லாம் பண்ணி சின்ன சின்ன லெவல்ல இருந்து முன்னேறி மேல வராரு. அ அரசியல்ல மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்காரு. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க போராட்டங்கள்ல வந்து கலந்துக்கிறாரு. ஒரு 5 வருஷ ஏறக்குறைய சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு. அத தாண்டி இந்தியாவில் மிக நீண்ட காலம் வாழ்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ல இவரும் ஒரு முக்கியமான ஒருத்தர். 101 வயதுல வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. கேரளாவில் 100 வயதை கடந்த முதல் முதல்வர் என்ற பெருமையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுதானந்தத்தை சேரும். இத தாண்டி இவருக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டீஸ்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட்ல 82 வயசுக்கு அப்புறமா சிஎம் ஆன முதல் ஆள் அச்சுதானந்தம். அத தாண்டி கேரளா கவர்மெண்ட்ல எக்கச்சக்கமான ரிஃபார்ம்ஸ கொண்டு வந்தவர் அச்சுதானந்தம். அதிகமான பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் லீடரா இருந்தவர் அச்சுதானந்தம். ஏறக்குறைய 15 வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் லீடரா இருந்திருக்காரு கேரளா இதுல சட்டசபையில. அதையும் தாண்டி ஒரு சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆவாங்களா? அப்படின்ற மாரியான கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு இருக்கும். ஆனா 2006 முதல் 11 வரையிலான காலகட்டத்தில சீஃப் மினிஸ்டரா இருந்த அச்சுதானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 2016லேருந்து 21 வரையிலான காலகட்டத்தில அதே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகம் சார்ந்த நிர்வாக சீர்திருத்தம் சார்ந்த ஒரு முக்கியமான துறைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறார். ஒரு அமைச்சரவை பதவிக்கு ஈக்குவலான ஒரு பதவி தான். இவரோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட்டையும் தாண்டி கேரளா மக்களையே ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்கு. பல இடங்கள்ல நில அபகரிப்பு சார்ந்த விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தடாலடியா வந்து மாத்தி பல கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட இருந்து புடுங்கி வந்து ஜனங்களுக்கு குடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பல முக்கியமான இடங்கள்ல காம்ரேட் வி.எஸ். அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இவர செல்லமா அழைக்கிற அளவுக்கான ஒரு அந்த பிணைப்புன்றது மக்களும் இவருக்குமான ஒரு பிணைப்புன்னு இருந்திருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய பார்ட்டி இருந்தாலுமே, அதிலிருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் பிரிஞ்சு வருது. அந்த மார்க்சிஸ்ட் குரூப் பிரிஞ்சு வர்றதுக்கு காரணமா இருந்த முக்கியமான 32 பேர்ல அச்சுதானந்தமும் ஒருத்தரு. ஆ மிக தீவிரமான ஒரு செயல்பாடு, எளிய முறையிலான ஒரு கன்சிஸ்டன்ட்டான அந்த ரோல், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்தத்த நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 101 வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாலிடிக்ஸ்ல இருந்தவரு. முன்ன இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல உடல்நிலை காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரால போக முடியலனாலும், அதுக்கு முன்னாடி டைம் வரைக்கும் வந்து ஒரு ஒரு ரீசென்ட் 3 இயர்ஸ்ல அவர் பெருசான செயல்பாடுகள காட்டலனாலுமே, அவரோட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில இன்றுமே பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இதையும் தாண்டி பல முக்கியமான இடங்கள்ல அச்சுதானந்தமோட ரோல வந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல வந்து பல சினிமா கேரக்டர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ண மாரி இருக்கு. மலையாளம் சினிமால பல ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்தத்தோட இந்த பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண விஷயங்கள்ல இருக்கு. குறிப்பா சிஎம் பேஸ் பண்ண விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்தம் மாரியே ஒரு கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சிஎம்மா. அப்போ அவர் கரண்ட் சிஎம்மாவும் இருந்தாரு. அதையும் தாண்டி ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்னு ஒரு படத்துல வந்திருக்கும். இது அச்சுதானந்தமே ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் டைரி அப்படின்ற ஒரு விஷயத்துல கார்ப்பரேட்டுக்கு எதிரான அரசியல கையில எடுக்கிற ஒரு கம்யூனிஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. இதையும் தாண்டி பல இடங்கள்ல இந்த போர்ட், டெக் பார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தடாலடியா கொண்டு வந்த மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. என்னதான் அந்த மாரி விஷயங்கள சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாலுமே, அத ஸ்டேட்டுக்குள்ள என்ஹான்ஸ் பண்ணி அத கொண்டு போய் சேர்க்கறதில்ல. அதனால மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வரும் அப்படின்றதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி அந்த அங்க இருக்க மக்கள எவாக்குவேட் பண்ணி, ரீஹாபிலிட்டேட் பண்ணி எல்லா விஷயங்களும் வந்து அச்சுதானந்தம் வந்து பண்ணி குடுத்திருக்காரு. இன்னுமுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான லீடரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுதானந்தம் அறியப்படுறாரு. அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட இல்ல. பொதுமக்கள் சார்பா அந்த காம்ரேடுக்கு ஒரு கிரேட் சல்யூட்.